குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்னைக்கு வாஷிங் டே. ஸோ துணிங்கெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து போச்சு. ஸோ நம்ம இப்போ கிளாசெட்குள்ளே இருக்கோம். ஸோ இதுதான் கிளாசெட். இங்கே வந்து நமக்கு வந்து வாக்கின் கிளாசெட் மாதிரி தான் இருக்கும். வாஷிங் மிஷினில் போட போகிறேன். இங்கே இருக்கிற வாஷிங் மிஷினும் தண்ணியுடைய இதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு வாஷர் ரூம், அதாவது இங்கே நமக்கு வாஷிங் மிஷினும் ட்ரையரும் இருக்கும். இது வாஷர், இது ட்ரையர். ஸோ இங்கே நம்ம வந்து துணியெல்லாம் வெளியிலலாம் காயப்பட முடியாது. காயப்போட்டால் பயங்கரமான ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ கம்பல்சரியாக நீங்கள் ட்ரையர் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி வந்து சுடு தண்ணி, பச்சை தண்ணி நீங்கள் டேப்லேயே வரும். ஆனால் தண்ணிக்கெல்லாம் பயங்கரமான ஸோ துணியெல்லாம் லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்க பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்ஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்மள மாதிரி பவுடரும் இருக்குது, லிக்விடும் இருக்குது. ஆனால் இந்த பாட்ஸ் வந்து நம்ம வால்மார்ட்டில் இதுலேருந்து வாங்கியிருக்கேன், காஸ்கோவில். அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இது நான் வந்து இந்த பாட்ஸ் கொஞ்சம் போட்டுருவேன். ஸோ கலர்ஸ், கேஷுவல்ஸ். இப்போ வந்து நான் நிறையா ஃபுல்லாக இருக்குது, அதனால சூப்பர் ஃபுல் வச்சுக்கலாம், ப்ரிசைஸ் ஃபுல் கூட வச்சுக்கலாம் நிறைய. ஸோ ஸ்டார்ட். ஸோ சொல்லியாச்சு, இதை போட்டாச்சு. துணி துவைச்சி முடித்ததுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து நம்ம இதுக்குள்ளே போடணும். இதில் நம்ம ஊர் ட்ரையர் மாதிரிலாம் கிடையாது, ஈரமாகவேலாம் வராது. திரும்ப எடுத்து நம்ம திரும்ப காய போடுவோம், அந்த வேலையெல்லாம் கிடையாது. நல்லா சுட சுட வெளியில் வரும். துணி நல்லா காஞ்சு போய் எடுத்து நம்ம உள்ளே வைக்க வேண்டியதுதான். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வாட்டருக்கு சார்ஜஸ், அதாவது நம்ம எப்படி வந்து இபி பில்லு இதெல்லாம் பே பண்ணுறோமோ, வாட்டருக்கு தனியாக, அதாவது இபி பில் பே பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கேல்குலேட் பண்ணி அதுக்கான தனியாக ஒரு பில்லு ஒன்று வரும். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ண தண்ணி அழுக்கில் போச்சுன்னா, அதாவது அந்த ட்ரைனேஜில் போச்சுன்னா எவ்வளோ தண்ணி ட்ரைனேஜில் போயிருக்குன்னு அதை கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு பில் வரும்.